கோட்டாபய ராயபக்ச தொடர்பில் அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் சொகுசு மாளிகைக்குள் சிக்கிய 150 வெளிநாட்டவர்கள். ஐநா தடையை மீறி சீனா மற்றும் துருக்கியிடமிருந்து போர் விமானங்களை வாங்கிய லிபியா. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் புதிய மரண தண்டனை சட்டம். 15 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை. உங்கள் கணிப்புகள் அமெரிக்காவை புதைக்குழிக்குள் தள்ளும். டிரம்புக்கு ஈரான் பதிலடி. கனடாவிலிருந்து ஈழத்தமிழர் நாடு கடத்தப்படும் விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை. அமெரிக்க சட்டமா அதிபர் பாம்பாண்டியை பதவியிலிருந்து நீக்கினார் டிரம்ப். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் கைது. தற்போது நிலவும் கடும் வறட்சியான காலநிலை மற்றும் கோட்டாபய ராயபக்ச தொடர்பில் அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபயவை வெற்றி பெற செய்வதற்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடப்பதாக ஆசாத் மௌலானா சொன்ன கருத்தை அமெரிக்க புலனாய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து அப்பாட்டமான பொய்யென நிரூபித்துள்ளதாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். கமன்பிலவின் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போதே இதனை தெரிவித்துள்ளார். அவரின் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: அமெரிக்காவில் இயங்கும் சிறந்த புலனாய்வு நிறுவனமான ஹெரிடேஜ் பவுண்டேஷன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையை தெற்காசியாவுக்கு பொறுப்பான ஜெப் சுமித் தயாரித்துள்ளார். அதில் 2020 இலங்கையில் நடக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவர் வெற்றி பெறுவதோடு நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுவார்கள். அதனால் அமெரிக்காவின் இலங்கை தொடர்பான திட்டங்களில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என தெரிவித்து அமெரிக்க அரசுக்கு வழங்கியுள்ளார். அத்தோடு லண்டன் ஸ்கூல் ஆப் எக்கனாமிக் கல்லூரியின் விரிவுரையாளரான இந்தியரான ராஜேஷ் வேணுகோபால் இந்தியாவின் தி வயர் என்ற இணையதளத்துக்கு 2018 ஆண்டு நவம்பர் 9 கட்டுரையொன்றை எழுதியுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஐக்கிய தேசிய கட்சியில் பிரபலம் நாளுக்கு நாள் குறைவடைந்து செல்வதாகவும் எதிர்வரும் தேர்தலில் படுதோல்வி அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்சவின் கட்சி எவ்வித கஷ்டமும் இல்லாமல் வெற்றி பெறுவதாக குறிப்பிடுகிறார். இவர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னரே ராயபக்ச குடும்பத்தில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லியுள்ளார். இரு சர்வதேச ஆய்வுகளை வைத்து தெளிவாக நோக்கினால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கோட்டாபய ராயபக்சவை ஜனாதிபதியாக நடத்தப்பட்டதாக சமூகத்தில் விதைக்கப்பட்டுள்ள சிந்தனையும் ஆசாத் மௌலானா குறிப்பிட்ட விடயங்கள் சித்தரிக்கப்பட்டதாகும். இரு சர்வதேச ஆய்வுகளின்படி கோட்டாபய வெற்றி பெறுவது நிச்சயமாக குறிப்பிட்ட நிலையில் அவருக்காக எதற்கு ஈஸ்டர் தாக்குதல்? இலங்கையில் சொகுசு மாளிகைக்குள் சிக்கிய 150 வெளிநாட்டவர்கள். சிலாபம் அம்பகதவில பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த 150 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று இரவு அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பாரிய கணினி குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 129 சீன ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுடன் வியட்நாமை சேர்ந்த 10 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள், தாய்வான் சேர்ந்த ஒரு பெண் மற்றும் ஒரு மலேசிய பிரஜையும் அடங்குவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 99 கணினிகள், 26 மடிக்கணினிகள் மற்றும் 259 நவீன ரக கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். இவை அனைத்தும் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. குறித்த வெளிநாட்டவர்கள் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பே அம்பகதவில பகுதியிலுள்ள இந்த விடுதிக்கு வந்து தங்கியிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இவர்களின் நடமாட்டம் குறித்து போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இவர்கள் விடுதிக்குள்ளேயே முடங்கியிருந்து சர்வதேச ரீதியிலான கணினி மோசடிகள் அல்லது நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மேலதிக ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது கைது செய்யப்பட்ட அனைவரும் அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தடுத்து வைக்கப்பட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். ஐநா தடையை மீறி சீனா மற்றும் துருக்கியிடமிருந்து போர் விமானங்களை வாங்கிய லிபியா. ஐக்கிய நாடுகள் சபையின் நீண்டகால ஆயுத தடையை மீறி லிபியாவின் கிழக்கு பகுதி ராணுவ தலைவர் கலிஃபா ஹப்தார் சீனா மற்றும் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட நவீன போர் ட்ரோன்களை வாங்கியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிபியாவின் பெங்காசி நகருக்கு கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல் காதிம் விமான தளத்தில் குறைந்தது 3 புதிய ட்ரோன்கள் இருப்பதை வணிக ரீதியிலான செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த ட்ரோன்களில் ஒன்று சீனாவின் பேலாங் 1 வகையொன்றும் மற்றவை துருக்கியின் புகழ்பெற்ற பேராக்டர் DB2 வகையென்றும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். லிபியாவில் கடந்த 2011 ஆண்டு முதல்
ஆயுதங்களை வழங்க ஐநா தடை விதித்துள்ள போதிலும் ஹப்தாரின் லிபிய தேசிய ராணுவம் தனது வான்வழி சக்தியை பலப்படுத்தி வருவது சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் போர் நிறுத்தம் எட்டப்பட்டாலும் லிபியா தற்போதும் கிழக்கு மற்றும் மேற்கு என 2 அரசாங்கங்களாக பிரிந்து கிடக்கிறது. இந்த சூழலில் ஹப்தார் பெற்றுள்ள புதிய ட்ரோன்கள் எண்ணெய் வயல்கள் நிறைந்த தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அவரது பிடியை வலுப்படுத்த உதவும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கான தொழில்நுட்ப அறிவு ஹப்தாரின் படைகளிடம் இல்லாததால் அவற்றை இயக்குவது யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாகிஸ்தானிடமிருந்து சுமார் $4 பில்லியன் மதிப்பிலான போர் விமானங்களை வாங்க ஹப்தார் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் இந்த புதிய ட்ரோன்களின் வருகை பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் புதிய மரண தண்டனை சட்டம் 8 நாடுகள் கடும் கண்டனம். இஸ்ரேலியர்களை கொல்லும் பாலஸ்தீனியர்களுக்கு மட்டும் மரண தண்டனை விதிக்கும் வகையில் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய சட்டத்துக்கு சர்வதேச அளவில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த ஒருதலை பட்சமான சட்டத்தை எதிர்த்து பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, இந்தோனேசியா, ஜோர்டான், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 8 முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளன. இந்த சட்டத்தின்படி இஸ்ரேலியர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் பாலஸ்தீனியர்களுக்கு ராணுவ நீதிமன்றங்கள் மரண தண்டனை வழங்க முடியும். ஆனால் அதே போன்ற குற்றத்தை செய்யும் ஜூத இஸ்ரேலியர்களுக்கு இந்த தண்டனை பொருந்தாது என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு இனவெறி அமைப்பை உருவாக்குவதோடு பாலஸ்தீனிய மக்களின் அடிப்படை உரிமைகளை முற்றிலும் மறுக்கும் செயல் என்று அந்த 8 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு உணவு மறுக்கப்படுவதாகவும் வெளியாகும் செய்திகள் குறித்து இந்த நாடுகள் ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளன. இந்த சட்டம் பிராந்தியத்தில் நீதியை சீர்குலைத்து மோதல்களை மேலும் தீவிரப்படுத்தும் என்று மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. 15 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை. கிரேக்க அரசின் அதிரடி முடிவு. சிறுவர்களிடையே அதிகரித்து வரும் இணையவழி மிரட்டல்கள் மற்றும் சமூக ஊடக அடிமைத்தனத்தை தடுக்கும் நோக்கில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கிரேக்க அரசு விரைவில் தடை விதிக்கவுள்ளது. ஆஸ்திரேலியா ஏற்கனவே 16 வயதுக்குட்பட்டோருக்கு இத்தகைய தடையை விதித்துள்ள நிலையில் அதே பாதையில் கிரேக்கம் பயணிக்க தொடங்கியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நாட்டில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி சுமார் 80% மக்கள் அரசின் இந்த தடைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே பாடசாலைகளில் கைபேசி பயன்படுத்த கிரேக்க அரசு தடை விதித்துள்ளதுடன் திரை நேரத்தை குறைக்க பெற்றோருக்கான கட்டுப்பாட்டு தளங்களையும் அமைத்துள்ளது. சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கிரேக்கத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறுவர்களில் 75% பேர் ஆரம்ப பாடசாலை வயதுடையவர்கள் என்றும் இவர்களால் தங்களை இணையவழி ஆபத்துக்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள முடிவதில்லை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் 48% 11 வயதினர் சமூக ஊடகங்களால் எதிர்மறையான பாதிப்புகளை உணர்வதாக போதையொழிப்பு தேசிய அமைப்பு தெரிவித்துள்ளது. நாங்கள் எங்களின் பொறுமை போக்கின் எல்லைக்கே சென்றுவிட்டோம். எங்களுக்கு அரசின் உதவி தேவை என்று ஏதென்ஸை சேர்ந்த பெற்றோர்கள் பலரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் இந்த தடையை சரியாக நடைமுறைப்படுத்த முடியுமா என்றும் சிறுவர்கள் மாற்று வழிகளை கண்டுபிடித்து மீண்டும் சமூக ஊடகங்களுக்குள் நுழைவார்களா என்றும் சில பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உங்கள் கணிப்புகள் அமெரிக்காவை புதைக்குழிக்குள் தள்ளும். ட்ரம்புக்கு ஈரான் பதிலடி. அமெரிக்காவின் ராணுவ இலக்குகள் விரைவில் எட்டப்படும். அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்குள் ஈரானின் முக்கிய பகுதிகள் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்தார். ஈரான் மீண்டும் கற்காலத்துக்கு செல்லும். ஈரானின் ராணுவ வலிமை ஏற்கனவே சிதைக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. ஹாலிவுட் பிரமைகள் உங்கள் மனதை பாதித்துள்ளன என்று ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் சையத் மஜித் மூசாவி தெரிவித்துள்ளார். வெறும் 250 ஆண்டுகால வரலாற்றை வைத்துக்கொண்டு 6000 ஆண்டுகளுக்கு மேலான நாகரிகத்தை மிரட்டுகிறீர்கள். ஈரானின் திறன்களை பற்றி அமெரிக்காவுக்கு எதுவும் தெரியாது. உங்கள் கணிப்புகள் அமெரிக்காவை புதைக்குழிக்குள் தள்ளும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் உங்கள் குண்டுவீச்சுகளால் நாங்கள் மீண்டும் கற்காலத்துக்கு தள்ளப்பட மாட்டோம். நாங்கள் 7000 ஆண்டுகால நாகரிக பாரம்பரியம் கொண்ட ஒரு தேசம். வரலாற்றுக்கு எங்களை பற்றி நன்கு தெரியும். தெளிவாக தெரிவது இதுவே.
குழந்தைகளை கொல்வதையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் கற்காலத்திலிருந்து நவீன உலகிற்கு சுமந்து வந்தவர்கள் நீங்களே ஆவீர்கள் என்று தெரிவித்துள்ளது. கனடாவிலிருந்து ஈழத்தமிழர் நாடு கடத்தப்படும் விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை. கனடாவிலிருந்து ஈழத்தமிழர் ஒருவரை நாடு கடத்தும் விவகாரத்தில் நாம் தலையீடு செய்ய போவதில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் கெரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டில் MV சன்சி என்ற கப்பலூடாக கனடாவுக்குள் பிரவேசித்து ஏதிலி அந்தஸ்து கோரிய குமார் துரைசிங்கம் என்ற ஈழத்தமிழர் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு நாடு கடத்தப்படுவதில் ஆபத்துக்கள் காணப்படுவதனை ஒப்புக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாடு கடத்தல் குறித்த நீதிமன்ற விவகாரங்களில் நாம் எந்தவித தலையீடுகளையும் செய்யப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். குமார் துரைசிங்கத்தின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய சிறந்த இடம் நீதிமன்றங்களேயாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சன்சி கப்பலில் வந்திறங்கி ஏதிலி அந்தஸ்து கோரிய ஈழத்தமிழர்களுக்காக தாம் குரல் கொடுத்துள்ளதாக அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட ஓர் தமிழர் இலங்கையில் கொல்லப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது என தெரிவித்துள்ளார். எனினும் ஏதிலி கோரிக்கையாளர் ஒருவரை நாடு கடத்துவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய சிறந்த இடம் நீதிமன்றங்களே என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குமார் துரைசிங்கத்தின் ஏதிலி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டாலும் கடந்த 16 ஆண்டுகளாக ஸ்காப்ரோ பகுதியில் தச்சு பணியில் ஈடுபட்டு வருகின்றார். தனது மனைவியும் 3 பிள்ளைகளும் இலங்கையில் வாழ்ந்து வரும் நிலையில் மன அழுத்தம் காரணமாக மதுபானம் அருந்துவதாக குமார் துரைசிங்கம் தெரிவித்துள்ளார். அண்மையில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் துரைசிங்கத்தை நாடு கடத்தும் முனைப்புகள் முடுக்கிவிடப்பட்டது. கடந்த 16 ஆண்டுகளாக கனடாவில் வாழ்ந்து வருவதாகவும் தம்மையோர் கனேடியர் என்றே உணர்வதாகவும் துரைசிங்கம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டால் பல்வேறு சவால்களை எதிர்நோக்க நேரிடும் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க சட்டமா அதிபர் பாம்பாண்டியை பதவியிலிருந்து நீக்கினார் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் சட்டமா அதிபரான பாம்பாண்டியை அதிரடியாக பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருக்கு பதிலாக தற்காலிக சட்டமா அதிபராக டொட் பிளான்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாகவே பாம்பாண்டியை நீக்குவது குறித்து ட்ரம்ப் ஆலோசித்து வந்த நிலையில் புதன்கிழமையன்று இருவருக்கும் இடையே நடந்த கடுமையான உரையாடலுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாம்பாண்டி மீது ட்ரம்ப் பல காரணங்களால் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. சர்ச்சைக்குரிய ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான கோப்புகளை பாம்பாண்டி உரிய முறையில் கையாள தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. குறிப்பாக எப்ஸ்டீனின் வாடிக்கையாளர் பட்டியல் தன்னிடம் இருப்பதாக கூறிவிட்டு பின்னர் அவ்வாறான ஒரு பட்டியல் இல்லை என துறை தரப்பில் கூறப்பட்டது ட்ரம்பிற்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது அரசியல் எதிரிகளுக்கு எதிராக போதியளவில் விசாரணைகளை முன்னெடுக்கவோ அல்லது அவர்கள் மீது வழக்கு தொடரவோ பாம்பாண்டி தவறிவிட்டார் என்று ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். 2016 தேர்தலில் ரஷ்ய தலையீடு குறித்து தவறான தகவல்களை வழங்கியதாக கருதப்படும் முன்னாள் CIA இயக்குநர் ஜான் பிரென்னன் மீதான விசாரணையில் வேகம் காட்டவில்லை என்பதும் ஒரு முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாம்பாண்டிக்கு பதிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமையின் நிர்வாகி லீ செல்டினை நிரந்தர சட்டமா அதிபராக நியமிக்க ட்ரம்ப் ஆலோசித்து வருகிறார். அதேவேளையில் பாம்பாண்டிக்கு வருங்காலத்தில் நீதிபதி பதவி அல்லது வேறு ஏதேனும் ஒரு பணி வழங்கப்படலாம் என ட்ரம்ப் உறுதியளித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வர்த்தகர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளானது சுமார் 25 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடையது என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் நேற்று மதியம் தாய்லாந்தின் பேங்காக் விமானம் மூலம் இந்த போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். அவர் எடுத்து வந்த 4 பயண பொதிகளில் இருந்த 16 சைலன்சர்களுக்குள் மிகவும் நுணுக்கமான முறையில் இந்த போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சைலன்சர்களுக்குள் இருந்து 25 கிலோ 500 கிராம் எடையுள்ள குஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வர்த்தகர்களுக்கான சிவப்பு வழி ஊடாக இந்த போதைப்பொருள் தொகையை வெளியே கொண்டு செல்ல முயன்ற போதே சந்தேக நபர் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது நிலவும் கடும் வறட்சியான காலநிலை மற்றும் அதிகரித்துள்ள நீர் நுகர்வு காரணமாக கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை எச்சரித்துள்ளது. கொழும்பு நகருக்கு குடிநீர் வழங்கும் பிரதான நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில்
ஒன்றான கலடுவாவா நீர்த்தேக்கத்தில் இன்னும் 20 நாட்களுக்கு மாத்திரமே விநியோகிப்பதற்கான நீர் எஞ்சியுள்ளதாக சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார இன்று தெரிவித்தார். இதேவேளை லவுகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இன்னும் 50 நாட்களுக்கு மாத்திரமே நீர் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான காலநிலையினால் பொதுமக்களின் நீர் நுகர்வு சடதியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களில் குடிநீர் உற்பத்தியில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தலைவர் சுட்டிக்காட்டினார். இதனால் நிலவும் வறட்சியான சூழலை கருத்தில் கொண்டு நுகர்வோர் குடிநீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.